இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கு. தென் கூடிய சீக்கிரமே இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அடுத்தடுத்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி குயிக்காக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட் ஃபீச்சர் வந்து வரப்போகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இப்படி அன்இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கப்பில் எடுக்கல அப்படின்னு எல்லா மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். தென் திரும்பி நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து செட்டப்லாம் ஒன்று பண்ணணும். இதை சால்வ் பண்ணுற விதமாக நம்ம வாட்ஸ்அப்பில் டிஃபால்ட்டாகவே வந்து இப்போ லாக் அவுட் ஃபீச்சர் வந்து பார்த்து கொண்டு வந்துட்டாங்க. இது நம்ம செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லாக் அவுட் அப்படின்ற மாதிரி வரப்போகுது. வாட்ஸ்அப் இப்போதைக்கு டெம்பரரியாக வேணாம்னு நினைச்சிங்க அப்போ லாக் அவுட் கொடுத்து நம்ம லாக் அவுட் வந்து பண்ணிக்க முடியும். திரும்பி நீங்கள் ஈஸியாக வந்து லாகின் வந்து பண்ணிக்க முடியும். இதுக்கான ப்ராசஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் நம்ம ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் தெரியும். பட் இந்த மாதிரி ஃபீச்சர் நம்ம கூடிய வரப்போகுது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வாட்ஸ்அப்பில் இருக்க அந்த மெட்டா ஏஎல் நமக்கு வந்து நிறைய புது ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டே வராங்க. இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டா ஏஎல் நம்மளால் வந்து இப்போ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு அதிலிருந்து நம்ம வந்து இப்போ சம்மரைஸ் பண்ணுறது, கேள்வி கேட்கறது எல்லாமே பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு கேலரியில் இருக்கிற இமேஜ் எடுத்து அட்டாச் பண்ணுவோம். இன்னும் டேரெக்டாக கேமரா எடுத்து நம்ம அட்டாச் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து டாக்குமெண்ட் ஆப்ஷன் வந்துருக்கு. இந்த டாக்குமெண்ட் மூலமாக நம்ம பிடிஎஃப் ஃபைல், வேர்ட் ஃபைல் எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த வேர்டில் ஏதாவது சம்மரைஸ் பண்ணுறது, ஏதாவது ஒரு பர்டிகுலராக வந்து பார்த்தோம் ஒரு பேராகிராஃப் பற்றி நம்ம கேள்வி கேட்கறது அதெல்லாம் வந்து பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு இந்த ஃபீச்சர் நமக்கு வந்து பீட்டா டெஸ்டருக்கு வந்துருச்சு. நீங்கள் ஒரு பீட்டா டெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் போய் பீட்டா வந்து அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தா கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு ஒரு சின்ன அப்டேட் தான். நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துட்டு இருப்போம். அப்போ ஸ்டேட்டஸ் ரியாக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்வைப் அப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ரியாக்ஷன் சிம்பிள் எல்லாமே வரும். இப்போ நமக்கு அந்த சிம்பிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரிப்ளை இருக்கும். அந்த இடத்துலேயே நமக்கு வந்து பார்த்தா குயிக்காக வந்துடுது. இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். இதுக்கு மேலே நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஸ்வைப் பண்ணி வந்து பண்ணுவோம். பட் இனிமேல் நம்ம அந்த கீழே ரிப்ளை பட்டன் பக்கத்துலேயே இருக்கும். அங்கிருந்தே நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் சென்ட் பண்ணும்போது நம்ம அந்த அட்டாச்மெண்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுவோம். அட்டாச்மெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸில் போய் நம்ம ஃபோட்டோவில் சென்ட் பண்ணுவோம். பட் இப்போ நமக்கு ரீசெண்டாக ஆண்ட்ராய்டில் ஒரு அப்டேட் வந்துச்சு. அந்த அப்டேட்டில் அந்த அட்டாச்மெண்ட் பட்டன் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணாலே நம்ம கேலரி இருக்கிற இமேஜ் எல்லாம் நமக்கு லைனாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். நம்ம ஃபோட்டோஸ் போயிட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ இந்த ஃபீச்சர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு வந்து எப்போயும் ரோல் அவுட் ஆயிருச்சு. பட் இப்போ நம்ம ஆப்பிள் யூஸருக்கு வந்து இந்த ஃபீச்சர் வந்து ரோல் அவுட் ஆக போகுது. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட மெசேஜ் பண்ணும்போது நம்ம சேட்டில் வந்து இப்போ ரியாக்ட் பண்ணுவோம். அதாவது நம்ம கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னு எமோஜி வரும். அதுக்கப்புறம் நம்ம ரிப்ளை வந்து பண்ணுவோம். பட் ஆனால் கூடிய சீக்கிரம் வரப்போ அப்டேட்டில் வந்து பார்த்தா நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணுவோம். ஸ்டிக்கர் நம்மளால் வந்து இப்போ சென்ட் பண்ணி ரியாக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான அப்டேட் வந்து வரப்போகுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் இருக்கான்னு பார்க்கறதுக்கு நம்ம அவங்க ப்ரொஃபைல் பிக்சர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து பார்ப்போம் ஆன்லைனில் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கே நம்ம தனியாக வந்து இப்போ டெடிகேட்டட் டேப் வந்து வரப்போகுது. இந்த ஆப்ஷன் நமக்கு எங்கே வரப்போகுது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ரொஃபைல் பேஜ் வந்து இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு இப்போ கான்டாக்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அந்த கான்டாக்ட்ல நமக்கு லைனாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்டில் இப்போதைக்கு யாரெல்லாம் ஆன்லைன் இருக்காங்களோ அதெல்லாமே நம்ம வந்து ஒரே டைமில் வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்க்கலாம் ரீசெண்ட் ஆன்லைன் அப்படின்னு காட்டுது. இப்போ யாரெல்லாம் ரீசெண்டாக இருக்காங்களோ அதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இந்த அப்டேட் நமக்கு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸில் யாரெல்லாம் இப்போ ஆன்லைன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி குயிக்காக பார்த்துக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் குரூப் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் சாட் செட்டிங்ஸ் ரெண்டோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு நம்ம குரூப் செட்டிங்ஸ் அதுக்கப்புறம் சாட்டோட செட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. பட் நமக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு ஒரு 3 காலம்ஸ் வந்து பிரிக்க போகிறாங்க. ஒன்று நமக்கு வந்து மெம்பர்ஸ் வந்து இருக்கும். அதில் நம்ம குரூப்பில் யாராவது இருக்காங்களோ எல்லாமே லைனாக வந்து பார்த்தா காட்டும். அதுக்கப்புறம் அந்த மீடியாவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் நம்ம இது வரைக்கும் சென்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாமே ஒரு இடத்துல வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப்போட செட்டிங்ஸ் எல்லாமே நம்மளால் பார்த்துக்க முடியும். இப்போதைக்கு இந்த ஆப்ஷன் நமக்கு வந்து எல்லாம் 1 by 1 வந்துருக்கு. பட் இப்போ நமக்கு இது குரூப் அலைன் பண்ணக்கப்புறம் பார்க்க நல்லாவே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இந்த ஃபீச்சர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். பட் லாஸ்ட் டைம் வரல. பட் இந்த மந்த் வரக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு கீழே அப்டேட் இருக்கும். அந்த அப்டேட்டில் போய் நம்ம என்னென்ன ஸ்டேட்டஸ் வந்திருக்கோ எல்லாமே வந்து பார்ப்போம். பட் ஆனால் வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணணும்னு பார்க்குறாங்க. இது நம்ம ஃபியூச்சரில் வந்து சாட் இருக்கும். சாட்டில் நமக்கு வந்து மேலே வந்து பாருங்கள் நம்ம டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ்லாம் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து பார்த்து கொண்டு வர போகிறாங்க. இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நம்ம குயிக்காக வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில சேனல்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அட்மின் வந்து பார்த்து ஸ்டேட்டஸ் வந்து போட முடியும். நம்ம எப்படி நார்மலாக வந்து ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸ் போடுறோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் வந்துட்டு அவரோட சேனலில் வந்து இப்போ ஸ்டேட்டஸ் வந்து போட முடியும். அந்த ஸ்டேட்டஸ் நம்ம எங்கே காட்டணும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் போடுவாங்கள்ல ஸ்டேட்டஸ் அந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அது எப்படி ப்ரோ ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டேட்டஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காட்டும். இந்த ஸ்டேட்டஸ் நமக்கு வந்து இப்போ சேனலோட ஸ்டேட்டஸ் அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அது மூலமாக நம்ம ஈஸியாக வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிக்க முடியும். இது நமக்கு அந்த சேனல் வந்து போகிற ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஆப்பிள் டிவைஸில் நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து லிக்விட் கிளாஸ் டிசைன் வந்து இப்போ நிறைய இடத்துல கொண்டு வந்துருக்காங்க. முதல்ல நமக்கு அந்த கீழே இருக்கிற ஏரியாவில் வந்து இப்போ லிக்விட் கிளாஸ் டிசைன் வந்து கொண்டு வந்தாங்க. பட் ஃபியூச்சரில் வரப்போகிற அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஸ்டாப்ல வந்து நிறைய இடத்துல வந்து கிளாஸ் லுக் வந்து பார்க்க முடியுது. நமக்கு அந்த மேலே பேக் பட்டன் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நமக்கு அந்த வீடியோ கால் ஆடியோ கால் பண்ணுற இடத்துல அதுக்கப்புறம் நமக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ரிப்ளே ஃபார்வர்டு காப்பி இன்ஃபோலாம் வரும். அதோட லுக்கும் வந்து பாருங்கள் கிளாஸ் டிசைன் வந்து பார்த்து கொண்டு வந்திருக்காங்க. இங்கே நம்ம iOS டிவைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இன்னும் நிறைய இடத்துல வந்து லிக்விட் கிளாஸ் டிசைன் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அடுத்தடுத்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரப்போது பார்த்துருந்தோம். இதில் எந்த ஃபீச்சர் வந்து சீக்கிரமாக வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்
சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் டிவைஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்பப்போ வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு லேட்டஸ்ட்டான ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோட S70 Pro டிவைஸ் பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சாம்சங்கோட A57, அதுக்கப்புறம் விவோட T5 Pro இந்த டிவைஸ்க்கான ரிவ்யூ வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தா வாட்ஸ்அப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நீங்கள் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.